யாரை வந்து கூட்டணி கட்சியா சேர்க்கணுன்ற முடிவு எடப்பாடி தான் எடுப்பாருன்னு ஒரு விஷயத்த பொதுக்குழுல தீர்மானமா போட்ட பிறகு பாஜக அதை மீறி எதுவும் பண்ண முடியாதுல்ல. தினகரனை சேர்க்காது எடப்பாடி கையில தானே இருக்கு. நாடு முழுக்க கிறிஸ்தவர்களை அட்டாக் பண்ணும்போது அதை பத்தி அவர் பேசாதே இருக்காரு விஜய் இதுவரையும். அவரே ஒரு கிறிஸ்டியனா இருக்காரு, ஜோசப் விஜயா இருக்காரு, அவரே கண்டுக்காத இருக்காரு. இப்ப தமிழ்நாட்டு நலனுக்கு விரோதமா இருக்கிற பாஜகவை பத்தி நீங்க பேசாம கடந்து போக முடியாது. அவங்க களத்திலே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க கடந்து போக முடியாது. தாவேகா தரப்புல என்ன சொல்றாங்க, நாங்க எதுக்கு அதிமுக கூட்டணி அமைக்கணும், நாங்க எதுக்கு ஏற்கனவே விழுந்து போற வேற லெவல்ல இருக்கிற எடப்பாடி எதுக்கு நாங்க தூக்கி நிறுத்தணும்னு கேக்குறாங்க. திமுக வந்து அது பண்ற தேர்தல் வேலைகள், அதோட வெற்றி வாய்ப்புகள் கிட்டத்தட்ட பலவித அதோட நடவடிக்கைகள் காரணமா வெற்றி வந்து உறுதியாகக்கூடிய ஒரு சூழல் இன்னும் கொஞ்சம் பளிச்சு தெரிய வர வர எதிரில் இருக்கிறவர்கள் வந்து ஒண்ணு சேரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். அரசியல்ல சில போது திடுக்கிடும் ஒரு மாற்றங்கள் நடக்காது அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. எங்கள் ஓட்டுச்சாவடி வெற்றி ஓட்டுச்சாவடியில இப்ப 20 குடும்பத்தை ஒரு திமுக ஒரு மேல் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி திமுக எடுக்காத பல நடவடிக்கைகள்லாம் இந்த தேர்தல் திமுக ரொம்ப கீனா வந்து பிளான்டா எடுக்கிறாங்க. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். டிடிவி தினகரன் அவர்களுடைய பொதுக்குழு கூட்டம், அதுல அவரு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார். மதத்தின் பெயரால் பிரிவினையை தூண்டக்கூடிய, நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய மாதிரியான செயல்பாடுகளுக்கு நம்ம எப்பவும் உறுதுணையா இருக்க போறதில்ல, அவர்களுடனான கூட்டணி இல்ல அப்படின்றத டிக்ளேர் பண்றாரு. அத வந்து நேரடியாவே பாஜகவோடு கூட்டணி இல்ல, விச் மீன்ஸ் என்டிஏ அலைன்ஸ் பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இடம்பெற போவதில்லை அப்படின்னு டிடிவி ஒரு சிக்னல் கொடுத்துட்டாரு. அவருக்கும் அதிமுக என்டிஏ கூட்டணியில வந்து இனி உடன்பாடு இல்ல, கேட் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது உண்மைதானா, அப்படித்தானா? அந்த கேட்டை அவர் க்ளோஸ் பண்ணல, அந்த கேட்டை வந்து தினகரன் தான் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவங்க தினகரன் தான் தீர்மானத்தை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவரோட பாயிண்ட் ஒரே பாயிண்ட் தான் சார். எடப்பாடிய முதல்வர் கேண்டிடேட்டா நீங்க பிரச்சாரம் பண்ணா அந்த ஏரியாக்கு நான் வரமாட்டேன். அவருடைய அரசியல் ஏற்றத்தாழ்வும் வந்து எடப்பாடியோட ஏற்றத்தாழ்வும் கிட்டத்தட்ட ஒண்ணு தொண்டு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. தகவலுக்காக தான் கேக்குறேன். அப்படி பார்த்தா அமித்ஷா வந்து டிடிவி சொன்னதை கரெக்டா தானே செய்யறாரு. அமித்ஷா எந்த இடத்துலயும் நேற்று நடந்த அந்த பிரச்சார பயண நிறைவு கூட்டத்துல கூட எடப்பாடி பெயரை பயன்படுத்தல, எடப்பாடி தான் முதல்வர்னு சொல்லல. அப்பனா டிடிவி தினகரன் உள்ள இருக்கலாமே. எடப்பாடி ஒண்ணு முதல்வர் வேட்பாளரா பிஜேபி சொல்லலையே. பிஜேபிக்கு கொடுக்கக்கூடிய தொகுதியில ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ வாங்கி அவரால் நிக்க முடியும் தானே. அவங்க அது மாதிரி சொன்னாலுமே அதிமுக வந்து நாங்க தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குறோம், எடப்பாடி தான் முதல்வர் தீர்மானம் போட்டு அவங்க தான் சீட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ற இடத்துல இருக்காங்க. யாரை வந்து கூட்டணி கட்சியா சேர்க்கணுன்ற முடிவு எடப்பாடி தான் எடுப்பாருன்னு ஒரு விஷயத்த பொதுக்குழுல தீர்மானமா போட்ட பிறகு பாஜக அதை மீறி எதுவும் பண்ண முடியாதுல்ல. தினகரனை சேர்க்காது எடப்பாடி கையில தானே இருக்கு. எடப்பாடி நினைச்சா தானே சேர்க்க முடியும். இதுல பாஜக ஒன்றும் பண்ண முடியாது. பாஜக சேர்க்கணும்னு சொன்னா கூட எடப்பாடி முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? 21 தேர்தலையும் அமித்ஷா சொல்லி சேர்க்கல, தினகரனை சேர்க்கல இல்லையா? பாஜகலயே என்ன ஃபீலிங் இருக்குன்னா, இது எடப்பாடி வந்து தேவையில்லாம வந்து கூட்டணியை பலவீனப்படுத்திட்டு இருக்காரு, அவரே பலவீனமா இருக்காரு, கூட்டணியை பலவீனப்படுத்திட்டு இருக்காருன்னு எண்ணம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு குழப்பம் இருக்கு. இவரை விட்டா நமக்கு வேற கட்சி கிடையாது, இங்க தாவேகா வரமாட்டாங்கன்னு அவங்க உறுதியா நம்புறாங்க ஆக்சுவலா. பட் தாவேகா வந்து கடந்த ஒரு மாச காலமா தாவேகாவோட நடவடிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் சரியில்லை. பாஜக எதிர்ப்புல வந்து அவங்க தீவிரம் காட்டுற மாதிரி தெரியல. குறிப்பா வந்து நாடு முழுக்க கிறிஸ்தவர்களை அட்டாக் பண்ணும்போது அதை பத்தி அவர் பேசாதே இருக்காரு விஜய் இதுவரையும். அவரே ஒரு கிறிஸ்டியனா இருக்காரு, ஜோசப் விஜயா இருக்காரு, அவரே கண்டுக்காத இருக்காரு. அவரே வந்து மத்திய அரசோட அந்த திருப்பரங்குன்றம் பிளவுவாத அரசியல் பாஜக பண்றதை பத்தி அவர் பேசாதே இருக்காரு. அதே மாதிரி அவரே மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்கள் அந்த விஷயங்கள்லாம் பேசாதே இருக்காரு. அதுல இருக்கிற பிரச்சனைகளை பத்தி எல்லாம் பேசாதே இருக்காரு. மகாத்மா காந்தி பேர் எடுத்ததை பத்தி கண்டிக்காதே இருக்காரு இதுவரையும். அவர் வந்து பாஜக பண்ற பல விஷயங்கள் ஆதரிக்கும் போது அங்கேயும் வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாடு இருக்குமோ இல்லையோன்ற ஒரு சந்தேகம் வர்றதுனால இல்ல அது அமைதியா தானே இருக்காரு. அது ஆதரவுன்னு எப்படி பொருள் கொள்றீங்க? உங்களுக்கு அப்படி தோணுதா? அமைதியா இருக்கிறதே வந்து சமூகத்துக்கு அறிகுறின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க ஒரு கொள்கை எதிரின்னு பாஜக வச்சிருக்கீங்க, கொள்கை எதிரின்னு பாஜக வச்சுட்டு நீங்க இதுக்கு கூட குரல் கொடுக்காத இருந்தா உங்களை நம்பி மைனாரிட்டி எல்லாம் ஓட்டு போடுவான்னு சொல்றீங்க. அவங்களுடைய பார்வை என்னவா இருக்கும்? நீங்க தான் சொல்றீங்க உங்க களத்துல இல்லாதவங்களை பத்தி எதுக்கு எதிர்க்கணும்? அது களத்துல இல்லாதவங்கன்னா அப்ப ஏன் செமிஃபைனல்ஸ் அதிமுகவை நாங்க பீட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஏன் வரீங்க? அப்ப நீங்க பாஜக சொல்லலையே. இல்ல நான் என்ன சொல்றேன், களத்துல இல்லாத கட்சின்னு அவர் சொல்றது. பாஜகவை நீங்க கொள்கை ரீதியா எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல ஏன் இருக்கீங்கன்னா அதனுடைய செயல்பாடுகள் பலது தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரி இருக்கிறதுனால தமிழ்நாட்டோட முக்கியமான இஷ்யூ வந்து பாஜக பண்ற பல விஷயங்கள் தான் சார். அதுதான் இன்னைக்கு திமுகவுடைய முக்கியமான பிரச்சாரமா இருக்கு. ஆக்சுவலா தமிழ்நாட்டுடைய நலன்களுக்கு விரோதமாக பாஜக இருக்கு, அதுக்கு ஜால்ரா அடிக்கிற லெவல் அதிமுக இருக்குன்றதா திமுகவுடைய பிரச்சாரமா இருக்கு. அப்ப தமிழ்நாட்டு நலன்களுக்கு விரோதமா இருக்கிற பாஜகவை பத்தி நீங்க பேசாம கடந்து போக முடியாது. அவங்க களத்திலே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க கடந்து போக முடியாது. அவர்கள் செய்கிற விஷயங்களை நீங்க கண்டிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க. அதை நீங்க கண்டிக்காத போனீங்கன்னா
நீங்க பாஜக வந்து நீங்க வருடி கொடுத்துட்டு போனீங்கன்னா அது வந்து பாக்குறவங்களுக்கு என்னன்னா நீங்க வந்து பாஜகவோட வந்து ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டீங்களோ, இல்ல அதை நீங்க அட்டாக் பண்ணாத இருக்கிறதுனா சுமூகமா இருக்கிறதுக்கு விரும்புறீங்களோன்ற அந்த ஒரு பார்வை தான் வரும் ஆக்சுவலா வந்து. அப்ப கூட்டணிக்கு போனாதானே அது உறுதிப்படுத்த முடியும். போகாம தனியா இருந்தாருன்னா அப்படி ஒண்ணு உறுதிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லையில. பாஜக என்ன பார்வை பாக்குறாங்கன்னா, வர்றாரோ வரலையோ அவங்க அதுக்கு ட்ரை பண்றது உண்மை. பாருங்க இன்னைக்கு கூட பாருங்க செந்தில் பாலாஜியை பத்தி நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, அவர் தான் அந்த இதுக்கு காரணம்ன்றார், அந்த கூட்டணி சாவுக்கு செந்தில் பாலாஜி காரணம்ன்றார். எப்படி அவர் அந்த அந்த மாதிரி சொல்ல முடியும்? அவரு கோர்ட் கேஸ் ஒண்ணு இருக்கு, சிபிஐ என்கொயரி போயிட்டு இருக்கு. அது போயிட்டு இருக்கும்போது நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஆளுங்க பாரதிய ஜனதா கட்சியில் நீங்க தலைவரா இருந்தீங்கன்னா நீங்க என்ன வேணா பேசலாம். நீங்க என்ன ஆதாரத்தோட பேசுறீங்க? ஏதோ தூண்டுல வந்து போட்டு பாக்குறாங்க. அதாவது தமிழிசை என்ன சொல்றாங்க, தம்பி தாவேக்கா வந்து விஜய் வந்து திமுகவை முறியடிக்கணும், எங்க கூட சேர்ந்தாதான் முடியும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அவங்களுக்கு எல்லாருக்குமே அதிமுக பாஜக தரப்புல இருந்து வரக்கூடியவர்கள் எல்லாருமே வெளிப்படையாவே சொல்லிட்டாங்களே, இப்போ தாவேக்காவை அடிக்க விமர்சிக்க வேண்டாம், அவங்க நம்மளுக்கு திமுக கூட்டணியுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கு உதவுவாங்கன்னு சொல்லிட்டு தானே போயிருக்காங்க. அப்படி ஒரு பக்கம் சொல்லியிருந்தா கூட அவங்களையும் கூட்டணியில இழுத்து போட்டாலும் பெட்டர்னு நினைக்கிற ஒரு குரூப்பும் பாஜக இருக்கு. அதிமுக பாஜக தாவேக்கா 3 பேர் சேர்ந்தா வந்து வெற்றி நிச்சயம் 200 இடங்களுக்கு மேல வாங்கலாம் அப்படின்ற ஒரு கூட்டமும் அங்க பாஜக இருக்கதான் செய்யுது. அது உண்மை வாய்ப்பு இருக்கா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அதிமுக கடைசி நேரத்துல பாஜக கூட்டணி விட்டு தாவேக்காவோட கூட்டணி வச்சாதான் உண்டு, அதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது. அதிமுக காரர்களை திருப்தி அடையணுன்றதுக்காக எடப்பாடி என்ன சொல்றாரு, அவங்க சந்திக்க வரவங்க கிட்டலாம் தாவேக்காவோட எப்படியாவது நம்ம கூட்டணி அமைச்சிடலாம்னு சொல்றாரு. தாவேக்கா தரப்புல என்ன சொல்றாங்க, நாங்க எதுக்கு அதிமுக கூட்டணி அமைக்கணும், நாங்க எதுக்கு ஏற்கனவே விழுந்து போற விலக லெவல்ல இருக்கிற எடப்பாடி எதுக்கு நாங்க தூக்கி நிறுத்தணும்னு கேக்குறாங்க. எதுக்கு சக்தியை கொடுத்து அவர் தூக்கி நிறுத்தணும், அப்புறம் 31 அவர் எங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு பாரு, எதுக்கு நாங்க அவர் இந்த எலெக்ஷனோட போயிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அவங்க வந்து எடப்பாடியோட அதிகமான ஓட்டுகள் இடங்கள் நாங்க வாங்குவோம் நம்பிக்கையில அதை பேசுறாங்க. அது எவ்வளவு உண்மை நடக்குமா நடக்காதா நமக்கு தெரியாது. அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, எடப்பாடி வந்து ஒரு மேட்டரே கிடையாது, அவர் விழுந்துருவார் இந்த எலெக்ஷனோட அவங்க பார்வையா இருக்கு. அவருக்கு எதுக்கு நாங்க வந்து அவருக்கு எனர்ஜி கொடுத்து அவரை தூக்கி நிறுத்தணும்னு தாவேக்கா நினைக்கிறாங்க. ஆனா எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, தாவேக்காரங்களை எப்படியாவது உள்ள சேர்த்துடலாம், அதிமுக காரங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு, பால்ஸ் ஹோப் கொடுக்குறாரு, எப்படியாவது தாவேக்கா வந்துடும். ஆனா அது வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா என்னன்னா எல்லாமே ஒரு அல்டிமேட்டா கடைசி நேரத்துல திமுக வந்து அது பண்ற தேர்தல் வேலைகள் அதோட வெற்றி வாய்ப்புகள் கிட்டத்தட்ட பலவித அதோட நடவடிக்கைகள் காரணமா வெற்றி வந்து உறுதியாகக்கூடிய ஒரு சூழல் இன்னும் கொஞ்சம் பளிச்சு தெரிய வர வர எதிரில் இருக்கிறவர்கள் வந்து ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். இப்போ வந்து உதாரணமா வந்து கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அவங்களோட கோரிக்கைகளை ஓரளவுக்கு நிறைவேற்றி எல்லாரும் ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க. அடுத்தது பொங்கல் பரிசு அது இதுன்னு இன்னைக்கு மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கறது அது இதுன்னு ஆரம்பிச்சு பண்றாரு. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து தேர்தலை நோக்கி போகும்போது ஒரு ஆளுங்கட்சி என்னென்ன பண்ணி ஒரு அனைவரது ஆதரவையும் பெறுமோ அதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே பல திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ இவங்களுடைய கன்சாலிடேஷன் இருக்குல்ல, திமுகவுடைய கன்சாலிடேஷன், அவர் வந்து மைக்ரோ லெவல்ல வேலை செய்யற விஷயங்கள், எஸ்ஐஆர்ல வேலை செய்யற விஷயங்கள், இதெல்லாம் 20 குடும்பத்துக்கு ஒரு திமுக காரர் தமிழ்நாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஓட்டுச்சாவடி மட்டத்துல. எங்கள் ஓட்டுச்சாவடி வெற்றி ஓட்டுச்சாவடியில இப்ப 20 குடும்பத்தை ஒரு திமுக ஒரு பேர் பார்த்துட்டு இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க எத்தனை லட்சம் பேர் வேலை செய்யறாங்க? 6 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க சார், 6 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. அது தவிர வந்து இளைஞர் அணியில தனியா வேலை செய்யறாங்க, அது தவிர மகளிர் அணியில தனியா வேலை செய்யறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி திமுக எடுக்காத பல நடவடிக்கைகள்லாம் இந்த தேர்தல் திமுக ரொம்ப கீழா வந்து பிளான்டா எடுக்கிறாங்க. தன் கூட எந்த கட்சிகள் இருக்கும் இல்ல அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம, யார் இருக்காங்களோ இல்லையோ கவலை இல்லாம, நம்ம 2016ல ஜெயலலிதா மாதிரி எப்படி வின் பண்ணாங்களோ அந்த அளவுல நம்ம வின் பண்ணலாம், நம்ம எந்த கூட்டணி கட்சியும் நம்ம போகணும்னு தரத்தி விட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம யாருக்கு எப்படி அகாமடேட் பண்ண முடியுமோ, யாருக்கு எப்படி கௌரவம் கொடுக்க முடியுமோ எல்லாரும் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். ஆனா சில பேர் பிரிஞ்சு போகணும்னு நினைச்சா பிரிஞ்சு போட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ஒரு கணக்கு போட்டு தேர்தல் வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தேர்தலை நோக்கி போகும்போது அவங்க தங்களை கன்சாலிடேட் பண்ணிட்டு வரும்போது எதிரில் இருக்கிற கட்சிகள் வந்து திமுகவை நம்மளால தனியா தோக்கடிக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அரசியல்ல சில போது திடுக்கிடும் ஒரு மாற்றங்கள் நடக்காது அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. திமுகவுடைய வெற்றி ஒவ்வொரு நாளும் உறுதியா இருக்கும் போது இருக்கிறவங்க கொஞ்சம் ஷேக் ஆறது வந்து தெரியும் நமக்கு ஆக்சுவலா. அப்ப அந்த அந்த ஒரு ஊசலாட்டம் என்ன ஆகும்னா, சரி நம்ம தனியா வீழ்த்த முடியாது, அப்ப ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு ஒரு குரல் எழும்பும் போது அது எந்த மாதிரியான ஒரு வடிவெடுக்கும் நம்ம சொல்ல முடியாது. அப்படி ஒருவேளை எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி ஒண்ணு சேர்ந்துட்டாலும் ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குமா சார் களத்துல? அது டஃப்பான ஒரு போட்டி மாதிரியான ஒரு பெர்செப்ஷனை கொடுத்துரும் அது ஆக்சுவலா. ஆனா ஆக்சுவல் போலிங்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து அது வந்து தோக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது திமுக தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா இல்ல என்டிஏ? அந்த மாதிரி வரும்போது 71ல கலைஞர் வந்து 184 இடங்கள்ல வின் பண்ணார். எதிர்க்க வந்து ராஜாஜியும் காமராஜரும் ஒண்ணு சேர்ந்தாங்க.
அந்த கூட்டம் ஷோலாம் பேசினாரு, ராஜாஜி காமராஜர் ஆதரிச்சு. அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, கருணாநிதி ஆட்சிக்கே வரமாட்டாருனாங்க. கருணாநிதி 184 இடங்கள்ல வின் பண்ணாரு தேர்தலில். இந்த வாட்டியும் அதே மாதிரிதான் தெரியும். இந்த இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க திமுக எதிர்க்கிறதுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வர கூட்டம் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு கருத்து கணிப்பெல்லாம் கூட கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். ஆனால் அல்டிமேட்டா திமுகவுடைய அந்த பர்சன் பை பர்சன் செய்யற வேலைகள் அவங்களுக்கு பலன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு ஒரு எட்ஜ் அப்பவும் இருக்கதான் செய்யுது ஆக்சுவலா. ஏன்னா மைனாரிட்டி ஓட்டு சுத்தமா அந்த அணியை விட்டு இங்க வந்துடும். மைனாரிட்டி ஓட்டு ஒரு 13% ஓட்டு இங்க வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு 70% ஓட்டை ஈஸியா திமுக அணிகள் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக அணியில ஒரு பெரிய நெருக்கம் உண்டாகி காங்கிரஸும் வெளில போகாதப்போ காங்கிரஸும் இங்க வந்துடும். அப்போ பிரச்சனை திமுக கூட்டணி இன்னும் நெருக்கமாகவும் பலமாகவும் வரும். பாஜக, அதிமுக, தாவேகா சேர்ந்ததுன்னா திமுக கூட்டணிக்கு நல்லது. அது இன்னும் பலம் பெறும். மைனாரிட்டி ஓட்டை ஒட்டுமொத்தமாக அள்ளும். அது இன்னும் குறிப்பிட்டு கேட்க, அதை கொஞ்சம் கிளாரிட்டியா கேட்க விரும்புறேன். சில மூத்த பத்திரிகையாளர்கள் தரப்புல இருந்தும் வேறு மாதிரியான ஒரு தியரியோட சொல்றாங்க. எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒண்ணு சேர்றது அப்படிங்கிறது திமுகவை வீழ்த்துவதற்கு உண்டான ஒரு பெரிய வாய்ப்பா தான் அது அமையும். ஏன்னா அவங்கவுங்க பிரிஞ்சு இருக்கிறத விட அந்த நம்பர்ஸ் பூரா 1+1+1 அப்படின்னு வந்தா 3 ஆயிடும், திமுக ஆப்வியஸா 2 ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு கான்செப்டையும் சொல்றாங்க. இது அரித்மேட்டிக். இதுல கெமிஸ்ட்ரி ஒண்ணு இருக்கு. அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. அதுலதான் மைனாரிட்டி வெளில போறாங்க. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது சார். மைனாரிட்டி ஓட்டு 13% வெளில போயிடும் சார். பாஜக எல்லாருமே, நான் திருப்பி ஒரு விஷயம் சொல்றேன் நானு, எல்லாருமே பெரும்பாலும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பாஜகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் என்பது ஏதோ மைனாரிட்டி ஓட்டுகள் மட்டும்தான் தமிழ்நாட்டுல எதிர்ப்பு ஓட்டுகள், அவங்கதான் திமுக ஓட்டு போடுறாங்க, திமுக அணிக்கு ஓட்டு போடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது தவறு. பாஜகவுடைய கொள்கை பிடிக்காம, பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகங்களை பிடிக்காம இங்க ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கு. அவங்க மைனாரிட்டி கிடையாது, மைனாரிட்டியை தாண்டின ஒரு வாக்கு வங்கி இங்க இருக்கு. அந்த வாக்கு வங்கி தான் திமுகவோட பெரிய பலமா இருக்கு. ஆக்சுவலா அது நடுத்தர மக்களா இருக்கலாம், பாஜக செய்யற வேலைகள் பிடிக்காத இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஓட்டு வங்கி இங்க இருக்கு. அதனாலதான் சொல்றேன், பாஜக இருக்கிற இடத்துல தாவேகா போனா இல்ல அதிமுகவும் சேர்ந்தா கூட அந்த கெமிஸ்ட்ரி அங்க ஒர்க் அவுட் ஆகாத திமுக அணிக்கு இன்னும் பலம் சேர்க்கிற ஒரு விஷயமா தான் மாறும். இந்த கூட்டணி இன்னும் நெருக்கமாகவும் பலமாகவும் மாறும். திமுக கூட்டணி செக்யூலர் எண்ணம் கொண்டவர்கள், மாற்றுன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் கூட சாலிடாரிட்டியை திமுக கொண்டு கொடுத்துருவாங்க. எக்ஸாக்ட்லி அதுதான். அதனாலதான் சொல்றேன், அந்த பாஜகவுக்கு எதிர்ப்பு வாங்குவங்க மைனாரிட்டிக்கு வெளியில இருக்குல்ல, அவங்க எல்லாம் செக்யூலர் எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க. மைனாரிட்டி தான் பாஜகவுக்கு எதிர்ப்புன்னு கிடையாது. மைனாரிட்டிக்கு வெளியில இந்துக்கள்லயே அவங்க எல்லாம் செக்யூலர் இந்துஸ் இருக்காங்கல்ல, எல்லாமே மதவெறி பிடிச்ச அலைஞ்சு இருக்காங்க. செக்யூலர் இந்துஸ் லட்சக்கணக்கில் இல்ல, கோடிக்கணக்கில் கூட இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க ஓட்டு எங்க போறது? ஆக்சுவலா அப்படிப்பட்டவங்க ஓட்டு திமுக அணிக்கு தான் வராங்க. அதுதான் உண்மை. இதை புரியாம ஏதோ பாஜகனாலே மைனாரிட்டி ஓட்டு போயிடும் அப்படின்னு. பாஜகவுக்கு மைனாரிட்டி ஓட்டு போகும். பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகத்தை பார்த்து அதுக்கு எதிரான ஓட்டும் வரும். பாஜகவுக்கு மைனாரிட்டிக்கு வெளியில இருக்கிற செக்யூலர் ஓட்டும் திமுகவுக்கு போகும். பாஜக அதுவும் செக்யூலர் ஓட்டும் போகும். அதுதான் உண்மை. இவ்வளவு நேரம் ஒதுக்கி பேரலையோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.